CXI 6.1, very simple. It's based on the introduction part. Okay, first question. Fill in the blanks using the correct word given in brackets. First one. All circles are dash, congruent, similar. Okay, எல்லா சர்க்கிள்ஸுமே கான்க்ருவெண்ட்டாக சிமிலராக. ஸோ எல்லா சர்க்கிள்னு சொல்லும்போது நம்ம வந்து ரெண்டு என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு வளையல் எடுத்துக்கலாம். என்னோடய வளையலும் என்னோடய பொன் வளையலும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்படி பார்த்தானா கண்டிப்பாக ரெண்டுமே ரவுண்டு, ஷேப் வந்து சேம் தான், ஆனால் சைஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் மீ இட்ஸ் பிக், ஃபார் ஹர் இட்ஸ் ஸ்மால் தானே. ஸோ கண்டிப்பாக ஆல் சர்க்கிள்ஸு சொல்லும்போது அது வந்து கான்க்ருவெண்ட் அடித்து சொல்ல முடியாது. அது வந்து இன் சம் கேசஸ் தான் சேமாக இருக்கும், ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் கான்க்ருவெண்ட். ஆனால் சிமிலருங்கிறது கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். பிகாஸ் எப்படியுமே எல்லா ஆல் சர்க்கிள்ஸ்னால் எல்லா சர்க்கிளுக்கும் என்ன ரவுண்டு ஷேப்பு தான். ஸோ கண்டிப்பாக வாட் கேன் ஐ சே ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆல் த சர்க்கிள்ஸ் ஆர் சிமிலர். புரியுறதா? சிமிலர்னால் ஷேப்பு மட்டும் சேமாக இருந்தால் போதும். கண்டிப்பாக சர்க்கிள் எடுத்தாலே எல்லாமே ரவுண்டு ஷேப் தான். ஸோ அதை அடித்து சொல்லலாம். கான்க்ருவெண்ட்ங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆல்சோ. ஓகேவா? Second question. All squares are dash, similar, congruent. ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ், எல்லா ஸ்கொயர்ஸ்க்குமே என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் ரெண்டு ஸ்கொயர் எடுக்க போகிறோம். அந்த ஸ்கொயரில் வந்து ரெண்டு ஸ்கொயர் எடுத்துட்டாங்கன்னா ரெண்டுமே சேம் ஷேப்பாக சைஸாங்கிறது நமக்கு வந்து சைஸை பற்றி நமக்கு எப்போவும் அஷ்யூரிட்டி சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ரெண்டு ஸ்கொயர் எடுத்தால் என்ன, ரெண்டுமே 4 சைடு ஃபிகர் வித் 90 டிகிரி, நாலுமே 90 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆல் த ஸ்கொயர்ஸ் ஆர் என்ன, சிமிலர். புரியுறதா? சிமிலர்னா என்ன, ஷேப்பு மட்டும் சேமாக இருந்தால் போதும், சைஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆல் circles are similar, all squares are similar, all rectangles are similar. ஓகேவா? புரியுறதா? சிமிலர்னா லுக் அட் த ஷேப் ஒன்லி. எல்லா ஸ்கொயரும் ஒரே மாதிரி ஷேப்பு தான், எல்லா சர்க்கிளும் ஒரே மாதிரி ஷேப் தான். சைஸை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் மோர் இதாக சொல்ல முடியும். இது வந்து கண்டிப்பாக அடித்து சொல்லலாம், அது பார்க்காமே சொல்லிடலாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின். All dash triangles are similar, isosceles, equilateral. All dash triangles are similar. Isosceles triangles are equilateral triangles are similar னு கேட்குறாங்க. பார்க்காமே நம்ம எப்படி சொல்லலாம், ஈக்குலாட்ரல் தான் சிமிலர். ஏன்னா ரெண்டு ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன, இதோட 3 சைட்ஸ் ஈக்குவல், அதோட 3 சைட்ஸ் ஈக்குவல். ஆங்கிள்ஸை பற்றி பேசுகிறானே, இது எல்லாமே 60 டிகிரி, அதெல்லாமே 60 டிகிரி. ஈக்குலாட்ரல்னாலே 60 டிகிரி தான். ஸோ ஆங்கிள்ஸும் ஈக்குவல், அதே மாதிரி சைட்ஸும் ப்ரொபோர்ஷனலாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஈக்குவல் தானே. ஸோ இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு, அதே தான் அடுத்ததுக்கும் வரப்போகுது, அதே தான் அடுத்ததுக்கும் வரப்போகுது தானே. ஸோ கண்டிப்பாக எதை அடித்து சொல்லலாம், ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸோட கேஸில் சிமிலருங்கிறது அடித்து சொல்லலாம். ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் 60 டிகிரி, சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தால் கரெக்டாக ஈக்குவலாக வரும். ஸோ சிமிலாரிட்டியோட ரெண்டு கண்டிஷனுமே ஈக்குவலாட்ரல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறது. புரியுறதா நான் சொல்கிறது? ஏன்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸில் 60 டிகிரி எல்லாமே, அந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் எல்லாமே 60 டிகிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் கண்டிஷன் என்ன, சைட்ஸோட ரேஷியோ. இந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லாம் 4 4 4, அதுக்கு எல்லாமே 5 5 5னா 5 டிவைட் பை 4 5 டிவைட் பை 4 5 டிவைட் பை 4 தான் சைட்ஸோட ரேஷியோ. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் வேல்யூ தான் வரும். ஸோ போத் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஈக்குவலாட்ரல். புரியுறதா? Fourth one. Two polygons of the same number of sides are similar if their corresponding angles are dash. And corresponding angles are equal. Angles equal ஆக இருக்கணும் ஃபஸ்ட்டு. And their corresponding sides are dash. Corresponding sides என்ன, proportional. புரியுறதா? ஸோ சிமிலருக்கு ரெண்டு கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்ன, corresponding angles வந்து ஈக்குவல், corresponding sides வந்து என்ன, proportional. corresponding sides வந்து ஈக்குவலாக இருக்காது, ரேஷியோ எடுத்தால் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஒரே மாதிரி ப்ரொபோர்ஷனல்னா ஒரே மாதிரி ஸ்கேல் ஃபேக்டர் கிடைக்கும். புரியுறதா? ஸோ 4 questions we have discussed here. All circles are similar. Second one, all squares are similar. ஏன்னா சர்க்கிள் எடுத்தாலும் சரி, ஸ்கொயர் எடுத்தாலும் அது எல்லாமே ஒரே ஷேப்பு தான். சைஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சைஸ் தெரிஞ்சால் தான் கான்க்ரூமெண்ட்டை பற்றி பேச முடியும். ஆனால் கண்டிப்பாக அடித்து சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆல் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஏன்னா ஈக்குவலாட்ரலில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தால் கண்டிப்பாக எல்லாமே 60 டிகிரி 60 டிகிரி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெடி. செகண்ட் கண்டிஷன் ரேஷியோ எடுக்கலாம். ரெண்டுக்குமே சைட்ஸ் ஈக்குவலான ரேஷியோ வேல்யூ ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்ங்கிறது அடித்து சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிமிலாரிட்டியோட டெஃபினிஷன். ஓகேவா? டூ பாலிகன்ஸ் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் சிமிலர் இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக பார்க்கணும். ஓகே. அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்ல, ஆர் இன் த சேம் ரேஷியோ அப்படின்னு சொல்ல. ஓகேவா? இந்த டெஃபினிஷன் ஆஃப் இந்த சிமிலாரிட்டி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம்.
Second question என்னன்னா, give two different examples of pair of similar figures. ஓகேவா? pair of similar figuresக்கு ரெண்டு example கொடுங்க. similar figuresக்கு ரெண்டு example கொடுங்க, non similarக்கு ரெண்டு example கொடுங்க. very easy. similar figureக்கு என்ன இப்பதான் சொன்னோம், all circles, all squares, so any two squares similar, any two circles similar, any two triangles similar, அவ்வளவுதான். so எது வேணா நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? so secondல first question similar figuresக்கு example கொடுங்க. என்ன எழுதிக்கலாம்? any two circles. எந்த ரெண்டு சர்க்கிள் எடுத்தாலும் ஷேப்பு சேம் தான், ஸோ சிமிலர் தான், சைஸை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனி டூ ட்ரையாங்கிள்ஸ், எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுங்க, ஷேப்பு பார்த்தா ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்கும் தானே, ஸோ கண்டிப்பாக என்ன அதுவும் அதே மாதிரி தான். அடுத்து நான் சிமிலர் கேட்குறாங்க. நான் சிமிலருக்கு இதே மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் எடுங்க. ஸோ இதில் என்ன நான் சிமிலர், என்னாச்சு, சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிளும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சைட்ஸே கிடையாது, கம்பேர் பண்ணவே முடியாது, நான் சிமிலர். இன்னொன்று என்ன சொல்லலாம் நீங்கள், எ ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள், அது மாதிரி கூட சொல்லலாம், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ a square and a triangle. சரியா? ஸோ என்ன கேட்குறாங்க, சிமிலர் ஃபிகர்ஸ்க்கும் நான் சிமிலர் ஃபிகர்ஸ்க்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ சிமிலருக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன, எனி டூ சர்க்கிள்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், இன்னொன்று எனி டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதை எப்படி நான் சொல்கிறேன், எனி டூ சர்க்கிள்ஸ், ரெண்டு சர்க்கிள்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக என்ன வரும் உங்களுக்கே தெரியும், எனி டூ சர்க்கிள்ஸ் எடுத்தானா உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வரும், ரெண்டு சர்க்கிள்ஸ் எடுத்தானா ரெண்டுமே சேம் ஷேப், ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி அது சிமிலர் தான், எனக்கு ஷேப்பு மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எனி டூ ட்ரையாங்கிள்ஸ், அதில் பார்த்தாலும் என்ன வருது, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே சேம் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? வேணா மோர் ப்ரிசைஸாக எனி டூ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படி வேணால் கூட எடுத்துக்கோங்க. எனி டூ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படி எடுத்தானா கண்டிப்பாக என்ன, அது வந்து சிமிலர் தான். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க, நான் சிமிலர், சிமிலராக இருக்கக்கூடாது. ஒரு சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் எடுத்தா என்ன, ஷேப்பே சேம் கிடையாது. ஸோ நான் சிமிலராக எடுத்தா ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கோங்க, அதுக்கும் என்ன ஷேப்பு சேம் கிடையாது, ஸோ சிமிலர் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிமிலர் ஃபிகர்ஸ். This one example and this another example for non-similar figures. Okay, now we will see the third question. Okay. State whether the following quadrilaterals are similar or not. ரெண்டு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலானு பார்த்துக்கோங்க. இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான், குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சைட்ஸு, ஸோ அது ஓகே. என்ன சிமிலாரிட்டியோட டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே 90, இங்கே பார்த்தா எல்லாம் கோணலாம் இருக்குது, 90 கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போவே தெரிஞ்சு போச்சு சிமிலர் இல்லை தானே. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன, ரேஷியோ 3/1.5, 3/1.5, 3/1.5, 3/1.5 எல்லாமே என்ன கிடைக்கிறது, 2 கிடைக்கிறது. ஆனால் ரேஷியோ ஈவன் தோ சேமாக இருந்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமாக இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேன், சிமிலாரிட்டிக்கு போத் conditions have to be satisfied. ஒன்று மட்டும் வந்தால் போராது. ஸோ இதில் ஒன்று மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இன்னொன்று சாட்டிஸ்ஃபை ஆகாதனால these two figures are not similar. ஓகேவா? ஸோ how can you say that? Third questionக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம், even though their corresponding sides are proportional, even though their corresponding sides are proportional, comma, the corresponding angles are not equal. இங்கே எல்லாமே 90, அங்கே எல்லாமே என்ன ஆங்கிள்னே கொடுக்கல, ஆனால் 90 கிடையாது, ஏன்னா அந்த எல் அந்த ப்ரொஜெக்ஷன் இல்லை. ஓகேவா? therefore given figures are not சிமிலர். ஸோ சிமிலர்னா இருக்கணும்னா நார்மலாக உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்னால் சேம் ஷேப் டிஃப்ரெண்ட் சைஸாக பாருங்கள். இது மாதிரி குவாட்ரிலேட்டரல் இது மாதிரி ஃபிகர்ஸ் கொடுத்தா நம்ம டெஃபினிஷன் பிரகாரம் போனோம். டெஃபினிஷன் என்ன, ஃபஸ்ட்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள், 2 polygons வித் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதான் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டுமே 4 சைட்ஸ், ஸோ கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் ஆர் சிமிலர் ஒன்லி இஃப் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே எல்லாமே 90 90 90 90, இங்கே 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை. ஸோ அது டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு சிமிலர் இல்லைன்னு. ஆனால் கூட செகண்ட் கண்டிஷன் என்ன, 3/1.52, இங்கே 3/1.52, 3/1.5. ஸோ இது மாதிரி கம்பேர் பண்ணாலும் எல்லாமே 2 கிடைக்கிறது. ஈவன் தோ செகண்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை, ஒரெண்ணம் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால these two figures are not similar. சிமிலாரிட்டிக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.